Welcome to Travel and History Vlogs. நான் உங்கள் சஞ்சய். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, இதுதான் உங்கள் ட்ராவல் அண்ட் ஹிஸ்ட்ரி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம போகிற இடம் வந்து செண்பகநாயகம் கோயிலுக்கு போகிறோம். கேகேப்பட்டி பக்கத்தில் இருக்குது. வாங்க போவோம். இன்றைக்கி யார் யார் வந்திருக்கோம்னா, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். என்னோடய பைக்கும் வந்திருக்கு. எல்லாருக்கும் வேலை இருக்குன்ட்டானுங்க. அதனால தான் இப்போ நான் மட்டும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான்னு இருக்கேன். கம்பத்துலேருந்து கேகேப்பட்டி இறக்கத்தில் இறங்கி அதுக்கப்புறம் கேகேப்பட்டி போய் அந்த கேகேப்பட்டி என்ட்ரன்ஸ்குள்ளே போய் ஒரு ஸ்கூல் கணக்காக வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டில் போனால் அந்த கோயில் வரும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போவோம். ரோடு நல்லா இருக்குது மக்களே. அதாவது கம்பத்துலேருந்து அந்த கேகேப்பட்டி ரோடு இறங்கணுன்னே நான் கேகேப்பட்டிக்குள்ளே வந்துட்டேன். அங்கேருந்து ஒரு கறிக்கடைக்காரன்கிட்ட கேட்டே ரோடு எப்படின்னே போனேன். நீ ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்து கேகேப்பட்டியில் இருக்க அந்த இபி ஆஃபீஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா இபி ஆஃபீஸ் ரோடு பக்கத்தில் வந்தோடனே ஒரு டீ கடை. அந்த டீ கடையிலேருந்து மேலே ரைட் சைடு ஸ்ட்ரெயிட்டில் இருந்தீங்கன்னா கோயில் வந்துடும். ஏதோ ஒரு நதி வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நான் போய்க்கிருக்கேன். ரோடெல்லாம் நல்லாவே இருக்குது. நீங்கள் அப்படி சுற்றி போனீங்கன்னாவே ரொம்ப ரோடு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. செவ்வாழை, தென்னை மரம், பூச்செடி எல்லாமே நிறையா இருக்குது. கிளைமேட் வேறு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அப்பப்போ மழை பெய்யுது, நின்றுது, தூரல் இப்போ சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த நதியை போய் நான் காட்டுறேன். கோயில் பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன். மக்களே, இது கல்குவாரின்னு நினைக்கிறேன். கல்லெல்லாம் எடுத்துருக்காங்க. வழியில் முந்திரி தோட்டம் எல்லாமே இருந்துச்சு. உங்களுக்கு அங்கே நினைக்கிறேன் மழையெல்லாம் பெய்யுது. அங்கே மேலே ரோடு கரெக்டாக வரணும் என்னன்னே தெரியல. வழியில் ஒரு 2 ரோடு பிரிஞ்சிச்சு. மக்களே, இப்போ ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன். இப்போ பக்கத்தில் அந்த கருப்புசாமி கோயில் இருந்துச்சு. அந்த கருப்புசாமி கோயிலேருந்து மேலே போனோம்னா அணைக்கு கொஞ்சம் தள்ளியே கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அணையும் காட்டுவோம். கிளைமேட் வேறு நல்லா மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மலை மேலே அங்கே மழை இறங்கியிருக்கு. என்ன அழகு! ரோடு வேறு பயங்கரமாக இருக்குங்கன்னா நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு இப்போதே நான் வருது, சண்முக நதி டேம்னா அன்னைக்கு நம்ம போன டேமா தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த டேமாகவே இருக்கும். நம்ம அப்படி போகிறதுனால தெரியல. நம்ம என்ட்ரன்ஸ் வழியாக போனோம். இந்த சைடு போய் பார்ப்போம். இது என்ன வழின்னு எனக்கு தெரியல. வாங்க போவோம். கொஞ்சம் ஜல்லு விடுது. காடுக்குள்ளே வேறு வரனா தனியாக வேறு வந்துருக்கேன். பயம்னு இல்லை, ஒரு பதட்டம், வேறு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. மழை வேறு பெய்யுது. கொஞ்சம் குளிர். நல்ல மழை பெய்யுது மக்களே, நல்ல மழை பெய்யுது. இன்னைக்குன்னு பார்த்து எவ்வளோ கூட வர மாட்டாங்க. என்ன செய்ய, கரெக்டான ரோட்டில் தான் போகிறதான்னு தெரியல. மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ ஓர் பூவின் துணையானால் என்ன. மக்களே, சண்முகா நதி டேம். நம்ம ஏற்கனவே இங்கே வந்துட்டோம். ஆனால் எனக்கு இந்த சைடு ரோடு இருக்குன்னு தெரியாது. இல்லைனா அன்னைக்கே இப்படி வந்திருக்கலாம். நல்ல மழை பெய்யுது. அதாவது அந்த கோயில் பேர் வந்து சண்முகநாதர் கோயில். நான் இன்னும் முடியும் சண்முகநாயகம் கோயிலே சொல்லிக்கிருக்கேன். இப்போ அந்த கோயிலுக்கு அலௌடு கிடையாதான் நம்ம நேரம். அது ஏதோ தைப்பூசம் அன்னைக்கு மட்டும்தான், சீசன் டயத்தில் அன்னைக்கு மட்டும்தான் திறப்பாங்களாம். நம்ம அன்னைக்கு போய் பார்ப்போம். நல்ல மழை பெய்யுது.
சரி விடுங்க, அந்த சைடு இருந்து தான் நம்ம டேம் வியூ காமிச்சோம். இப்போ இந்த சைடு இருந்து டேம் வியூ காட்டுவோம். நல்லா மலையில் வந்திருக்கேன். எனக்கு மலையில் நனையிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் முடிஞ்சளவு அந்த ஃபாரஸ்ட் முடி நம்ம போய் பார்ப்போம். அங்கே ஏதோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உட்காந்துருப்பாங்களா, அது என்னன்னு கேட்போம். கோயிலை எப்படி எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சைலண்ட்டாக கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த மழை தண்ணி விழுகிற சத்தம் நல்லா கேட்கும். சரியான மழை பெய்யுது. நம்ம அன்னைக்கு தூக்கி போட்ட கட்டை தான் மிதக்குதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து கரை சேர்ந்துருக்கு. இந்த உச்சியில் இருக்கிறதே சண்முகநாதர் கோயில் நினைக்கிறேன். அதாக தான் இருக்கும். பெஞ்சு வரிச்ச பிறகு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இடம். மக்களே போய் பார்ப்போம். விட்டானா பார்ப்போம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எதுவும் விட மாட்டேன்ட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கீழே இறங்கிடுவோம். பார்த்துக்கலாம். கிளைமேட் நல்லா இருக்குது. அந்த சைடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை விட அங்கிட்டு உண்மையாக நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இந்த சைடு கொஞ்சம் நேச்சர் பியூட்டி இஸ் வெரி அவசம். நான் வாட்டுக்கு உள்ளே போகிறேன். ஏதோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்க திருப்பி விட்டால் வந்துடுவோம். இதுக்கு மேலே போய் எனக்கே பயங்கரமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. யாருமே இல்லை. ஆனால் இதுக்கு மேலே போனாதே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு அது தெரியல. மக்களே எனக்கு தெரிஞ்சு அங்கேதான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு அண்ணன்கிட்ட கேட்டேன், போகலாம்னு சொல்கிறாங்க, போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே வண்டி டயர் வேறு சரியில்லை. இது எழுதியிருக்காங்க. வனத்திற்குள் அத்துமீறினுடைய தீயிடுதல் அசுத்தம் செய்தல் தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 படி குற்றமாகும். மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொள்ளப்படும். மக்களே இந்த சைடு வந்துட்டீங்கன்னா இப்படி போகாதீங்க தயவுசெய்து. ஆமாம் சரி மக்களே, இதோட நான் மேலே போக நான் விரும்பலை. மக்களே நானும் எப்படியாச்சும் சண்முகநாதர் கோயிலுக்கு போயிடலாம் தான் நினச்சேன். ஆனால் அது முடியாது போல். ஏன்னா அது தைப்பூசத்துக்கு மட்டும்தான் அலௌடுன்னு ஊருக்காரவங்க சொன்னாங்க. இங்கே போர்டு வேறு வச்சுருக்காங்க. இதை மீறி நம்ம உள்ளே போனோம்னா நம்ம மேலே கேஸ் விழுந்துடும். நம்ம கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு வந்து பார்ப்போம். வந்ததுக்கு நம்ம டேமை பார்த்தாச்சு. அது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட தங்குற இடம் நினைக்கிறேன். இதை தாண்டினா மேகமலை. இந்த மலையை தான் தாண்டினா மேகமலை. இதுக்குள்ளே நான் போகலாம்னு இருக்கேன். ஆனால் இப்படி போர்டு வச்சிட்டாங்களா, எனக்கு இதுக்கு மேலே போக கொஞ்சம் பதட்டமாகுது. நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு வருவோம். நீ நம்ம கம்பத்துக்கு போவோம். இது வனப்பகுதினால் எது இறங்கும் எது இறங்காதுன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம இப்போ சீக்கிரமாக கிளம்புவோம். மக்களே நான் வேறு இடத்துல போயிட்டு உங்களுக்கு மக்களே நம்ம கோயிலை பார்க்கலான்னு வந்தால் இங்கே நிறைய மவுண்டைன் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணோம். இயற்கை அழகெல்லாம் ரசிங்க, மனசு திருப்தி ஆவீங்க. இந்த மாதிரி நீங்கள் வெளியே போகிறதுனாலதே உங்களோட மன நிம்மதி கொஞ்சம் அதிகமாகும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்துட்டு இப்படி வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சண்முகா நதி டேம் வந்து இப்போ யாருக்கும் அவ்வளோவா பாப்புலராக தெரிய மாட்டுது. கண்டிப்பாக வாங்க, இது அவ்வளோ ஒரு அருமையான டேமு. உண்மையாகவே அந்த டேமுக்கும் அந்த மலையும் நீங்கள் பார்க்குறப்ப உண்மையாகவே அழகாக இருக்கும். இப்போ மழை வேறு பெஞ்சு அது நின்று அது வெயில் அடித்து அந்த மேகங்களோட பார்க்குறப்ப இன்னும் அருமையாக இருக்குது. ஏன்னா அது இது எப்போயாச்சும் நான் பார்க்குறது இது எப்போயாச்சும் தான் நடக்கும். நீங்கள் நார்மலாக வந்து வெயில் காலத்தில் உங்களுக்கு பிடிச்ச டயத்தில் வந்து பாருங்கள். ஆமாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஃபேமிலியோடு வாங்க, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, உங்கள் லவர்ஸோடு கூட வாங்க, ஒன்றும் பிரச்சனை. சிங்கிளாக கூட என்னைய மாதிரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஆனால் தனியாக வர்றது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டிப்பாக அந்த திங்கள் அடுத்து வெள்ளி அந்த வீடியோ போடுறதுக்காக தான் நான் இவ்வளோ கொஞ்சம்
கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருக்கேன். ரிஸ்க்கெல்லாம் எடுக்கலாம், அப்படியே வந்து அவ்வளோதான். எனிவே மக்களே, கண்டிப்பாக எனக்கு இந்த எக்ஸ்ப்ளோரிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதுதான் என்னோட அதாவது ஃபஸ்ட்டு தனியாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அதாவது அந்த போர்டு மட்டும் இல்லாட்டினா கண்டிப்பாக நான் உள்ளே போயிருப்பேன். போர்டு வச்சு அதை நம்ம ரூல்ஸ் என்றைக்கு நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. முக்கியமாக நம்ம ஊர் பக்கம்தான் இந்த மாதிரி இயற்கை அழகுலாம் நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பாக. இதே மாதிரி சென்னை அந்த மாதிரி சிட்டி சைட்லாம் போனோம்னா 1-2 மரம் தான் கண்ணுக்கு தெரியும். அவங்களாம் இங்கே வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், நல்லா இயற்கை அழகெல்லாம் ரசித்து பாருங்கள் கண்டிப்பாக. அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் போகிறதுக்கு கண்டதெல்லாம் செய்யாமல், ட்ரிங்க் பண்ணாமல், கண்ட அதாவது போதைப் பொருட்களை எடுத்துக்கிறாமல் இப்படி நல்லா மனசு விட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலி கூடயோ இப்படி வெளியே வந்து கண்டிப்பாக மனசு விட்டு பேசுங்க. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிறாதீங்க. விஜய் அண்ணே சொல்கிற மாதிரி இது 2-3 வீடியோ நான் சொல்லிட்டேன். இந்த உலகம் உண்மையாக ரொம்ப பெருசு, கண்டிப்பாக ரசிங்க. ஆமாம் மக்களே, இங்கே இருந்து நம்ம கம்பத்துக்கு வந்து 7 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே தோட்டத்தில் முந்திரி பறித்து வச்சுட்டு போய்க்கிருக்காங்க. மக்களே, அந்த கல்குவாரி பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். இப்படியே எல்லாருக்கும் அந்த மலைகளை டெண்டர் விட்டு அந்த மலையில் இருக்க கல்லுகள் எல்லாத்தையும் எடுத்து அந்த கல்லுமே இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து வீடு கட்ட எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. இது அத்தியாவசிய பொருள் தான். ஆனால் இயற்கை வளங்கள் அழிச்சு தான் அது கட்டணும்னு இல்லை, அதுக்கு மாற்று வழி கண்டுபிடிக்கலாம். எனவே மக்களே, நம்ம இது பேசி ஒன்றா பொருளில் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அது ஏதோ ஒரு டென்ட்டு கணக்காக போட்டு உள்ளே ஏதோ உற்பத்தி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் செடி கணக்காக, ஒரு சிறு செடி கணக்காக ஏதாச்சும் ஆராய்ச்சி எதுவும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சரியாக தெரியல. எனக்கு தெரிஞ்சது காளான் பண்ணையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். மக்களே, இந்த வீடியோவில் கொஞ்சம் கேமரா ஆங்கிள் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா நானே வீடியோ எடுத்துகிட்டு போகிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அந்த கேமரா ஹேண்டில்லாம் நான் வாங்கிடுவேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கொஞ்சம் தரமான வீடியோ, கண்டிப்பாக நல்ல வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மக்களே, இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி, நிறைய இடங்களுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீ அடுத்த வீடியோ பார்ப்போம். இதுதான் உங்கள் Travel and History Vlogs. Thank you family S. Keep support, like and share, comment and subscribe. Thank you.